மேடம், உரிமை தொகை சம்பந்தமா நடிகை குஷ்பு பேசியிருந்த வார்த்தை தொடர்பாக திமுக தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த நிலையில் அவங்களோட கருத்தை திமுகவினர் பிரித்து பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விளக்க காணொலியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இல்லை, விளக்க காணொலியை பார்த்தவங்க அவங்க பேசின காணொலியை நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா? நான் பார்த்தேனே, அதில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்ல விரும்பலை. நீங்கள் பிச்சை போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டான்ற வார்த்தை இருந்தது, தெளிவாக அதில் இருந்தது. அதனால் நீங்கள் அதை பழைய வீடியோ ஒன்றும் மறைக்க முடியாது. எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது. திமுகவினர் திசை திருப்புறான்னு சொல்கிறது உண்மை இல்லை. பொதுமக்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிர்த்து இந்த மகளிர்கள் அத்துணை பேரும் எப்படி எங்களை இழிவுபடுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துள்ளனர். குஷ்புக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக. அதுதான் உண்மை. ஒரே ஒரு கேள்வி மேம், இல்லை வந்து டாஸ்மாக் ஏன் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏன் வந்து மைக் இல்லைன்னா வேற பதில் சொல்லுவேன். இல்லை மேம், இன்னைக்கு வானதி மேடம் வேறு என்ன சொல்கிறாங்க, சிஎம் வந்து அவருடைய போஸ்ட்டுக்காக பேசணும், இப்படி வந்து ஸ்டேஜஸில் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பிரைம் மினிஸ்டரையும் பற்றி இப்போ பேசுறது வந்து நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே தூத்துக்குடியில் பிரதம மந்திரி வந்திருந்தார். அரசு நிகழ்ச்சி தான், அரசியல் தான் பேசினார். அதனால் இதில் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு ரூலு, திமுகன்னு ஒரு ரூலா, எல்லாம் ஒன்று தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.